கால்ல, பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா, ஊசி குத்துற மாரி வலி எடுக்குதா? காலையில படுத்து எழுந்துக்கும்போதோ, உட்கார்ந்து எழுந்துக்கும்போது பாத்தீங்கன்னா, வலி ரொம்ப தாங்க முடியாத அளவுக்கு இருக்கா? கால்ல வந்து வீக்கம், ரெட்டா இருக்க மாரி இருக்கா? இந்த மாரி தொந்தரவுலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, கல்கினியல் ஸ்பர் பிரச்சனையா இருக்க கூட வாய்ப்பு அதிகம். இந்த கல்கினியல் ஸ்பர் எப்படி உருவாகும் பாத்தீங்கன்னா, நம்ம கால்ல, பாதத்துல வந்து பாத்தீங்கன்னா, கல்கினியம்ன்ற ஒரு போன் இருக்கும். அந்த போன்ல வந்து எக்ஸஸா கால்சியம் டெபாசிட் ஆகுறதுனால, இந்த கல்கினியல் ஸ்பர் உருவாகும். இந்த கன்டினியூஸ் ஸ்பர் பிரச்சனை இருக்கவங்க என்னென்ன தவிர்க்கணும் பாத்தீங்கன்னா, ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்றத கம்மி பண்ணணும். ஏன்னா, அது பிரஷர் அதிகமா உருவாக்குறதுனால இந்த கன்டினியூஸ் ஸ்பர் வரும். ஆர்த்தோபெடிக் ஃபுட்வேர், டயபெட்டிக் ஃபுட்வேர் யூஸ் பண்றது நல்லது. அதுல வந்து குஷனிங் அதிகமா இருக்கிறதுனால பெயின் வந்து அதிகமா இருக்கிறது குறையும். இதெல்லாம் பண்ணி குறையல என்னதான் டாக்டர் தீர்வுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடுங்க. நம்ம ஹோமியோபதி மெடிசன் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த கல்கேனியல் ஸ்பெல்ல இருக்க போன் குரோத்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா போன் அப்சார்ப்ஷன் ஆகி உங்களுக்கு பழைய போன் மாதிரியே உருவாகும். கல்கேனியல் ஸ்பெர்னால சஃபரா இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீல ஷேர் பண்ணுங்க. நம்ம கிளினிக்கோட நேம் ஆர்எல் ஹோமியோ கிளினிக் கும்மிடிப்பூண்ல இருக்கு. ஹெல்த் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணலாம், டிஎம் பண்ணலாம். ஃபார் மோர் அப்டேட் ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ்.